இன்றைய தலைப்பு செய்திகள். தேவக ஜோதிடரின் அதிரடி கணிப்பு. தமிழக அரசியல் களத்தில் அடுத்த அதிரடி என்ன? எக்ஸிட் போல் கணிப்புகளை புறந்தள்ளும் தமிழக வெற்றி கழகம். அடுத்த 109 மணி நேரத்தில் விஜய் முதல்வராக பதவியேற்பார் என அக்கட்சியின் ஆஸ்தான ஜோதிடர் கணித்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை பார்க்கலாம். எக்ஸிட் போல் கணிப்புகளும் தேவகவின் ரியாக்ஷனும். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் பல்வேறு நிறுவனங்களின் எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி அரசியல் வட்டாரத்தை அதிர வைத்து வருகின்றன. பெரும்பாலான கணிப்புகள் தேவகவுக்கு குறைந்த இடங்களை ஒதுக்கியுள்ளன. ஆனால் இந்த கணிப்புகள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்துள்ளது தமிழக வெற்றி கழகம். இது வெறும் கண் துடைப்பு என விமர்சித்துள்ள கட்சியின் செய்தி தொடர்பாளரும் ஆஸ்தான ஜோதிடருமான ராதன் பண்டிட், நாங்கள் எக்ஸிட் போல்களை கண்டு அஞ்சவில்லை, மக்கள் தீர்ப்பு எங்களுக்கு சாதகமாகவே உள்ளது என தெரிவித்துள்ளார். 109வது மணி நேர ரகசியம் என்ன? செய்தியாளரிடம் பேசிய ராதன் பண்டிட் ஒரு அதிரடியான காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் 108 மணி நேரங்கள் மட்டுமே உள்ளன. சரியாக 109 மணி நேரத்தில் எங்கள் தலைவர் விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பிரமாண்டமாக பதவியேற்பார் என உறுதியளித்துள்ளார். இந்த 109வது மணி நேரம் என்பது என்ற கணக்கு தற்போது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. ஜோதிட ரீதியாகவும் கள நிலவரப்படியும் விஜய் வெற்றி பெறுவது உறுதி என அவர் ஆணித்தரமாக குறிப்பிட்டுள்ளார். தேவகவின் ரகசிய சர்வே முடிவுகள். எக்ஸிட் போல் நிறுவனங்கள் தேவகவிற்கு 20% வாக்குகள் மட்டுமே கிடைக்கும் என சொல்லும் நிலையில் ராதன் பண்டிட் மற்றும் ஒரு புள்ளி விவரத்தை முன்வைக்கிறார். வாக்கு வங்கி 25% அல்ல, குறைந்தபட்சம் 45% வாக்குகளை தேவக உறுதி செய்துள்ளது. தொகுதிகள் 140 முதல் 170 தொகுதிகளில் தேவக மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும். தனி சர்வே. கட்சி சார்பில் நடத்தப்பட்ட ரகசிய ஆய்வில் மக்கள் மாற்றம் ஒன்றை விரும்புவது தெளிவாக தெரிவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதிர்ச்சி ஏற்படுத்திய ஆக்சிஸ் மை இந்தியா. மற்ற கணிப்புகள் தேவக ஒரு இலக்கத்தில் காட்டினாலும் ஆக்சிஸ் மை இந்தியா கணிப்பு மட்டும் தேவகவுக்கு 98 முதல் 120 இடங்கள் வரை கிடைக்கும் என தெரிவித்துள்ளது. இது திராவிட கட்சிகளிடையே பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்த 120 இடங்களையும் தாண்டி தனி பெரும்பான்மையுடன் தேவக ஆட்சி அமைக்கும் என்பதே அக்கட்சியினர் நம்பிக்கையாக உள்ளது. அரசியல் வட்டாரத்தில் விவாதம். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ள நிலையில் தேவக முன்வைக்கும் இந்த அதீத நம்பிக்கை அல்லது மக்கள் அமைதியாக நிகழ்த்திய புரட்சியா என்ற விவாதம் கிளம்பியுள்ளது. 109வது மணி நேரத்தில் தமிழக அரசியல் வரலாறு மாறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தமிழக அரசியல் நிகழப்போகும் அந்த பெரிய மாற்றம் என்ன? ஜோதிடரின் கணிப்பு பலிக்குமா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.